நாடு மகாநாடு அழகு திரும்ப பொன்னாடு அருமை பெருமை சிறந்து அழகு பொன்னாடு. ஆமா, இது என்ன மாநகரம்? கோட்டுக்கடு கிராமம். ஓட்டுக்காடு கிராமம். ஆமா, சேலம் மாவட்டம். சரிங்க. ஏற்காடு தாலுகா. சரிங்க. கோட்டுக்கடு கிராமத்தை சேர்ந்த ராமர் ராமர் கோதாண்ட ராமர் சரிங்க. கோயில் விசேஷத்தை முன்னிட்டு இன்னொரு நாடகம் அறிஞர் இருக்கின்றார். ஓட்டுக்காடு என்று சொன்னா ஆமா, நமக்கெல்லாம் தாய் திருநாடு. தாய் திருநாடு. தாய் திருநாடு. அப்படி இருந்தாலும் இந்த கிராமத்தில் அன்புள்ள ஆனா பிறந்தவர்கள் அப்பா மார்களும் நம்மளுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களும் தாய் குலங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் நம்மளுடைய நாடு கிட்டத்தட்ட 15 பேர் வந்திருக்கிறோம். எதற்காக? நாடகம் அரங்கேற்றம் செய்வதற்காக. சரிங்க. ஆமா, நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். என்ன காரணம்? எதற்காக? ஐயா, எப்படி என்றால் சரிங்க. கோட்டுக்கடு கிராமத்தில் சரிங்க. கோதாண்ட ராமர் எழுந்தருளுள்ள சரி ராமருக்கு திருவிழா முடித்து இன்று நாடகம் அரங்கேற்றம் அப்படியா? திருவிழா பண்ணிட்டு ஆமா, ஒரு பொதுமக்களாக வந்து சேர்ந்து அப்படி இந்த நாடகம் நடத்தக்கூடிய நாடகம் வந்தீங்களா? என்ன நாடகம் ஐயா? இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் அதாவது சிவபுராணம் இல்ல, கந்த புராணம் இல்ல, நாவல் இல்ல, ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தேவர்பட்டம் அல்லது ஊர்வாசல் பேடி சாபம் அப்படி சொல்லப்பட்ட நாடகம் ஒரு பொதுமக்களால் அரங்கேற்றோம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் காலகுற்றம் மேலகுற்றம் சுதி குற்றம் ஏவற்ற குற்றங்கள் இருந்தாலும் ஒரு பெண்மணியாக வந்து தங்களுடைய வயிற்றில் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் வீதியில் விளையாடி சென்றாலும் அது தவறுகள் செய்தாலும் எவ்வாறாக மன்னிக்கிறீர்களோ அதை போல் நீங்கள் அத்தனை பேர் மன்னிக்கிறோம் என்று சொல்லி இதிகாசம் என்பது இரண்டு. ஒன்று மண்ணுக்காக சேர்ந்த மகாபாரதம், மண்ணுக்காக சேர்ந்த ராமாயணம். அப்படி இந்த தெருக்குத்து கதையை கற்றுள்ள குறிப்பிட்ட ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் மேலான வெளிவரக்கூடிய ஆசிரியர்கள் நேரத்தில் எத்தனையோ பேர் இந்த சபையில வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் குறிப்பிட்டவர்கள் எத்தனையோ பேர் சபையில வந்திருக்கிறார். இந்த கிராமத்தில் இருந்தாலும் மற்ற கிராமத்தில் வந்து இந்த சபையில வந்திருந்தாலும் குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு எங்களுடைய நாடுகள் சார்பாக அர்ஜுனன் தேவர்பட்டம் ஊர்வாசல் பேடி சாபம் அப்படின்னு சொன்னேன். அந்த நாடகத்தில் முதலாக யாரு சபையினார் வரை போகிறார் தெரியுமா? சத்தியலோகம், பொன்னலோகம், அமராவதி சொல்லக்கூடிய மூன்று லோகம். மூன்று லோகத்தும் அதிபதியாக அரசாட்சி செய்து வரக்கூடிய மன்னன் சபையினார் வருகிறார். அப்படி ஒரு முன்பாக அவருடைய வாசல் காக்கக்கூடிய கெட்டிகாரன் பாமாளி அப்படி சொல்லக்கூடிய மூன்று தேவதானங்கள் இல்லையா? அவரிடத்துக்கு பாமாளி சபையினார் வருகிறார். தொடங்கும்